தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் 1 யோவான் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் உயர்வைக்கு அடைகிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் மேன்மைக்குரிய வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் கனத்துக்குரிய வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு 3 காரியத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில சில தோல்விகள் வருது. எதனால அந்த தோல்விகள், தேவனால் பிறந்த ஒரு வாழ்க்கையில எதனால தோல்வி வருது என்பதை முதல் காரியமாகவும், 2வது காரியமா ரொம்ப பவர் இல்லாத தெய்வத்தை நான் வணங்குறேனா என்பதை குறித்து 2வது காரியமாகவும், 3வது காரியமா தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்மளை எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விலை மதிக்க முடியாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்படி விலை மதிக்க முடியாத வாழ்க்கைக்குள்ள மேன்மைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிற ஒண்ணு நடக்க மாட்டேது. பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்தை தருவேன்னு சொன்னாரு, தேசத்துக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு நான் தோல்வி மேல தோல்வி அடைகிறேன். என்ன காரணம்? நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்தேன். அந்த பெரிய பிரச்சனை இருந்து இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை இருந்து எனக்கு விடுதலை இல்லையே. தேவன் இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா தேவன் ஒரு பொழுதும் அவர் கைவிடாதவர், நம்மளை விட்டு ஒரு பொழுதும் விலகாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நாளும் தேவன் நம்மளை சோதிக்கிறவர் இல்ல, சோதிக்கிற யாவருக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவர். சொல்லுங்க பக்கத்துல, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கர்த்தர் என்னைக்குமே அவர் நமக்கு நல்லவராக தான் இருக்கிறார். ஆனா ஏன் இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு இழப்புகள் வருது? நம்ம ஏன் இவ்வளவு இழப்புகள் மத்தியில வாழ்றோம்? இழப்பை தேவன் தருகிறவரா? நமக்கு பாரத்தையும் போராட்டத்துக்கு நெருக்கத்தையும் தருகிறவரா இருக்கிறாரா அப்படின்னா இல்ல. ஆனா இங்க போராட்டத்தின் மேல போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ முதல்ல 4000 பேரு சாவுறான், அடுத்து மகா பெரிய யுத்தம், அது மகா பெரிய கொடூரமான சங்காரமா இருக்கு. 30,000 பேர் அடிச்சு தூக்குறான். அடுத்தது 5வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பார்க்கும்பொழுது தேவனுடைய பெட்டியும் போயிடுச்சு. தேவனுடைய பெட்டி போயிட்டு அப்படின்னு சொல்லி ஏலி கேள்விப்பட்ட சாவுறாரு. யுத்தத்துல அவங்க 2 பிள்ளைகளும் சாகுறாங்க. இப்படி பேர் ஆபத்தை சந்திக்கிற அந்த தேசம் ஏன் தேவனை தேடி ஏன் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க? நல்லா தானே ஆராதிச்சாங்க, நல்லா தானே கர்த்தரை துதிச்சாங்க, நல்லா தானே கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அப்படி இருந்து ஏன் அவங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்துச்சு? ஏன் அவங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரியதான அகோரமான சூழ்நிலை உண்டாயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பியுள்ளனால் அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வங்களையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கவனிங்க, இங்க எதனால தோல்வி அடைஞ்சாங்க? பக்கத்துல ஒரு 4 பேர்ட்ட 3 பேர்ட்ட கேளுங்க, எதனால தோல்வி அடைஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்க? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லிக்கிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க இஸ்ரவேல் ஜனங்க ஏன் தோத்தாங்கன்னு? ஏதாவது சொல்லிக்கிட்டாங்களா? சொல்லலையா? கேளுங்கய்யா, பக்கத்து வீட்டுக்காரங்க. அதுதானே நம்ம வாழ்க்கை நடக்குது. கேளுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க இஸ்ரவேல் ஜனத்தை குறிச்சு? ஏதாவது சொன்னாங்களா? ஒன்னும் சொல்லியா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்னும் சொல்ல. சரி, ரைட். அப்ப எடுத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்கு சொல்லலையா? சரி, அப்ப கவனிங்க, நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 7வது அதிகாரம் அந்த 3வது வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்ன மாதிரியான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா, இவங்க முழு இருதயத்தோடு என்ன பண்ணல, தேவனை தேடல, வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி இது முழு இருதயம் இல்லாம போனுச்சு? போன வாரம் நம்ம பார்த்தோம், அனனியா சப்பீரால் சாத்தான் என்ன பண்ணான், இருதயம் முழுசு என்ன பண்ணான், நிரப்பிட்டான். நிரப்பினது என்ன தானே சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன் தந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை தான் நம்புறாங்க, கர்த்தரை நம்புறாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, நல்லா எக்கால துணியோடு ஆராதிக்கிறாங்க, நல்ல இசைக்கருவியோடு வாசிக்கிறாங்க. 2 கீபோர்டு 2 பேடு. இந்த சபைக்கு தேவையா? தேவையான்ற கை தட்டிட்டு பாட்டு போடலாம், ஒரு டேமரே போயிடலாம். அப்படி இப்படி எல்லாம் ஆராதிச்சு வரும்பொழுது ஏன் குறைவு, ஏன் பிரச்சனை அப்படின்னா, சாத்தான் என்ன பண்ணிட்டான், இருதயத்தை முழுசா நிரப்பிட்டான். இப்போ அதை புரியாம, அதை தெரிஞ்சுக்காம, இந்த இருதயத்தை சுத்தப்படுத்தாம, இந்த
நம்ம சாத்தான் இருதயத்தை நிரப்பியாச்சுன்னா இதுல இருந்து வெளிப்படுறது என்னவா தான் இருக்கும்? அழிவா தான் இருக்கும். நீங்க எதை வேணாலும் A to Z எது வேணாலும் போட்டுங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது அது எல்லாமே உங்க சாத்தான் நிரப்பினதுனாலதான் நடக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணும்? சாமுவேல் வந்து சொல்றாரு, நீ ஏன் தெரியுமா தோல்வி அடைஞ்ச? நீ என்ன பண்ணிருக்க? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்கய்யா. அப்பொழுது நோக்கி நீங்கள் என்ன பண்ணும்? முழு இருதயம், முதல்ல முழு இருதயம் வேணும். உங்க இருதயத்தை என்ன பண்ணும்? நேராக்கணுமா? அப்புறம் அப்புறம் ஆராதனை பண்ணு. தம்பி தங்கச்சி என்ன செய்யணும்? முதல்ல என்ன பண்ணும்? இருதயத்தை நேராக்கணும். சரி, அப்புறம் அந்நிய தெய்வத்தை ஒதுக்கணும். அப்புறம் இருதயத்தை முழு இருதயத்தோட என்ன பண்ணும்? அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? எல்லாம் டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ண தெரியுமா? மனிதனுடைய இருதயத்துல சாத்தான் நிரப்பிட்டானா அழிவுதான். இப்ப அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? அழிவுக்குள்ள போறாங்க. ஆனா வேதத்துல எப்படி நம்ம வாசிச்சோம் தெரியுங்களா? இதெல்லாம் ஆண்டவரே இவன் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர் அடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படிதான் படிக்கிறோம்? ஆண்டவர் அடிச்சிட்டாரு தான் பாக்குறோம். பல பேர் வாழ்க்கையில கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவர் அடிச்சாரு, கடைசியா ஆண்டவர் அடிக்கிறப்ப நான் எப்படா அடிச்சேன்? சின்னப்பிள்ள உடனே நானாயா அடிச்சேன் அப்படின்னு ஆண்டவர் இருக்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்க சாமுவேல் அதுக்கு 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் இவங்க என்ன தவறு செஞ்சிருக்கிறாங்க, யாரு அடிச்சாங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இவருடைய இருதயம் எல்லாம் என்ன பண்ணிருக்கு? சாத்தானால நிரம்பி இருக்கு. இன்னும் அது நல்ல விவரமாவும் அந்த வசனம் எல்லாம் போட்டிருக்கு. அப்ப பாருங்களேன், அவங்க எகிப்துல இருந்து அந்த சிந்தனையில தான் என்ன பண்றாங்க இந்த ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய இருதய சாத்தான் நிரம்பி இருக்கு, அதனால அடி. ஆனா இவன் என்ன பண்றான்? வெளியில ஓ ஹalleluya, நானும் என் வீடும் என் வீட்டாரடைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி. ஐயோ இவங்கள மாதிரி ஆராதிக்க முடியப்பா, இவ்வளவு இருதயம் உடஞ்சு ஊத்துது ஐயா சாமி. அப்படியே அணை கட்டி நின்னா அந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி பாய்ச்சி பெரிய விவசாயமே செஞ்சிடலாம். அப்படி ஆராதிக்கும் பொழுது ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னா இவங்க மேல உள்ள இருதயம் எப்படி இருக்குது? அன்று சொல்றாரு இயேசுக்கு சொல்லும் பொழுது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே உள்ள நார்துடா, யமதர்மா சரிபடுத்துறா இத. அப்போ பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்க உள்ள என்ன வச்சிருக்கிறான்? முழுமையா வச்சிருக்கான். ஆனா வெளியில அட்டிக்கிறான். அட்டிட்டா உரிமை மேலும் இயேசு பாலனா பிறந்தாரு. அட்டிட்டா உரிமை மேலும் இயேசு பாலனா பிறந்தாரு. பாவையாவையும் போக்கினாரு. பரிசுத்த வாழ்க நம்ம பாவை பயங்கரமா ஆராதிக்கிறாங்க. மனச மறந்து அப்படி ஆராதிக்கும் போது ஆராதிக்கிறோம். ஆனா உள்ள என்ன இல்ல? அதனால என்ன வருது? முதல்ல 4000 பேர் அடி விழுவுது. அடி மேல இட்டி மாதிரி 30,000 பேர் விழுவுது. அதுக்கு மேல ஒரு அடி விழுவுது. உடன்படிக்கை பெட்டியால போயிடுச்சு, அவ்வளவுதான். உடன்படிக்கை பெட்டினா இஸ்ரவேல் தேசமே இல்லை. நீங்களும் நானும், உங்களுக்கு கர்த்தர் இல்லைன்னா, எனக்கு கர்த்தர் இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம்? யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கை என்பதே ஒரு கேள்விக்குரிய ஒரு வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனாலும் தேவன் மேல நம்ம அன்பு, தேவன் நம்ம மேல அன்பு வச்சதுனால, அவர் நம்மள இழுத்து கொண்டதுனால நம்ம வாழ்க்கையே ஆசீர்வாதம் உள்ளதை எவ்வளவோ காரியத்துல நம்ம தப்பிச்சு வந்திருக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை இருந்து ஏன் நம்மளால தப்பிக்க முடியல? இப்ப இருக்கிற குறைவுல இருந்து ஏன் தப்பிக்க முடியலன்னா, நாம் நின்று என்ன இருக்குன்னு நம்ம நிதானிக்காம இருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப எதையும் நீங்களும் நானும் என்ன பண்ண கூடாது? பார்க்க கூடாது. நம்ம பார்க்கிறது ஒரே ஒருத்தரை மட்டும் தான் பார்க்க வேண்டும். கர்த்தரை எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரையே நான் என்னைக்கு என்ன பண்ணுவான்? பாப்பா. அவர்தான் எனக்கு முன்மாதிரி. எனக்கு யாருமே முன்மாதிரி கிடையாதுயா. கர்த்தர் மட்டும் தான் முன்மாதிரி. இவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, இவங்களோட நம்ம இருக்கலாமா? இவங்களை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கலாமா? யாரையும் எங்க ஃப்ரெண்டா வச்சுக்காதீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஹல்லேலூயா.
கர்த்தர் தான் நல்ல தகப்பனா இருக்கணும். நல்ல கர்த்தர் தான் உங்களுக்கு தாயா இருக்கணும். வேற யாரும் முன்னாடி இருக்கணும். முதல் இடம் கர்த்தருக்கு தான், அடுத்ததான் எல்லாருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? புருஷனை விட்டுடலாமா? பெரிய தலைவலியா இருக்கியா, அதை கழட்டி விட்டுரும். முதல்ல பொண்டாட்டியை கழட்டி விட்டுருமா அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தரை யாரெல்லாம் கனப்படுத்துறாங்களோ அவங்க பொண்டாட்டிய தங்க மாதிரி பார்த்துப்பாங்க. கர்த்தரை யாரெல்லாம் கனப்படுத்துறாங்களோ தன்னுடைய கணவரை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க. கர்த்தரை யாரெல்லாம் கனப்படுத்துறாங்களோ தங்களுடைய பிள்ளைகளை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க. பக்கத்துல சொல்லுங்க ஒரு 2 வார்த்தைய, 2 பேர்ட்ட சொல்லுங்க பார்க்கலாம். யோசனையா இருக்கு. ஐயா இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கா சொல்லவே, சில பேர்லாம் சொல்லவே இல்லையே. சாமி குத்தமாயிடும். நான் ஒரு நிர்வாகம் பொறுப்பல்ல, சாமி குத்தமாயிட்டுன்னா. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இருதயம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இதுல இருக்கிற அசுத்தமான காரியத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்க போனாலும் வெற்றிதான். ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றிதான். உங்களுக்கு ஒரு நாள் தோல்வி இல்லை. இந்த ஜனங்கள் முழு இருதயத்தோடு தேவனிடத்துல திரும்பாம இருந்திருக்கிறாங்க. அந்நிய தேவர்களாகிய அஸ்தரோத்தை அவங்க வச்சு நடுவுல வச்சு வணங்கி இருக்கிறாங்க. அவங்க இருதயத்துல வச்ச ஆண்டவர் சொல்ற, உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய். அப்பொழுது நீ என்ன பண்ண முடியும்? எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியும். பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுதலை ஆக்குவார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் விடுதலை ஆகியும் திருப்பி அந்த அசுத்தனுடைய தாக்கத்திலே நம்ம வாழ்றோம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன, பல வருஷம் ஜெபிச்சவங்க எல்லாம் நீ பிசாசு முடியல இருக்கிற. அதனால இப்பெல்லாம் என்ன பண்றதா கேட்டுக்கிறது, உங்களுக்கு ஜெபிக்கணுமா? நம்மள போய் தள்ள கழிச்சு ஜெபி பண்றது நம்ம பண்ணக்கூடாது இனிமே. ஏன்னா அதனுடைய அருமை தெரிய மாட்டேது. நம்ம தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றோம்? கத்திக்கிட்டே கிடக்குறோம். இந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டேது. உனக்கு ஜெபம் பண்ணுமா, வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுமா பண்ணக்கூடாதான்னு பர்மிஷன் கேட்டுக்கிறது. நாம் சரியில்லாம இருந்ததுனாலதான், சீர் இல்லாம இருந்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்க இந்த 3வது அதிகாரத்துல சரியான அடி வாங்கினது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு தான் வெளிப்பாடு. இருதயத்தின் நிறைவு நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும் நடக்கும். சரிங்களா? உங்க இருதயத்துல என்ன இருக்கு, உங்க இருதயத்துல என்ன இருக்கு அதுதான் வாய் பேசும். உங்க இருதயத்துல என்ன இருக்கு, உங்க வாய் பேசுறதா நடக்கும். அதனால வாய் என்ன பண்ணும்? இந்த ஜனங்கள் 5வது 3வது வசனம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற இந்த அழிவு எதற்காக வந்துச்சு, இந்த வெறுமை எதற்காக வந்துச்சு, இந்த நெருக்கம் எதற்காக வந்துச்சுன்னா ஒரே காரணம் தாங்க. தான் இருதயத்தை என்ன பண்ணல? தேவனுக்கு நேரா திருப்பல. உள்ள விக்கிரகங்கள் உள்ள இருக்கு, உள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனாலதான் இவங்க என்ன பண்றல, என்னதான் முன்னோக்கி பண்ணாலும் வெளியில நம்ம என்னதான் ஆராதிச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது தான் நம்ம இருதயத்துல இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அது தாங்க உங்க இருதயத்துல இருக்கு. ஏசாயா 29:13 வாசிங்க. மத்தேயு 15:8 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை 29:13 கவனிச்சீங்க. இங்க ஆண்டவர் என்ன எப்படிப்பட்ட கருத்து சொல்றார்? மீண்டும் வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அங்க தெளிவா ஆண்டவர் சொல்ற, ஏன் இவருடைய வாழ்க்கையில தோல்வி வருது, ஏன் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி வருது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி வருது? என்னதான்? அவர்கள் வாயினால் ஆராதனை துதி ஆராதனை காலையிலோ துதி ஆராதனை நல்லா ஆராதிக்கிறாங்க. ஆனா என்ன இல்ல, இருதயத்துல தூரமா இருக்கு. ஏசப்பா நான் வர்ற ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம் தானே, நல்லா தானே ஜெபிக்கிறோம். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நல்லா ஜெபிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேது. ஏன் நடக்க மாட்டேது? கவனிங்க, ஏன் விடுதலை நிரந்தரமா இருக்க மாட்டேது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் போய் அடிக்கும் பொழுது நம்முடைய அதிகாரம், உரிமை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், என்னுடைய அபிஷேகத்தை நான் இங்க இந்த இடத்துல இவரு பிரச்சனையா இருக்காரு, நான் உபயோகப்படுத்துறேன். அப்ப என் அபிஷேகத்தை, நான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை நான் பிரயோஜனப்படுத்தும் பொழுது என் வார்த்தைக்கு என்ன பண்ணும்? அசுத்தாவி கீழ்ப்படியும். சரிங்களா? என் வார்த்தைக்கு என்ன பண்ணும்?
அசுத்தாவி. இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, இவனை விட்டு நீ போ அப்படின்னு போகுதுங்களா? போகுது. 2 பேருக்கு மட்டும் போகுது, மத்த பேருக்குலாம் போகல. போகவே இல்லடி சொல்லாத. கவனிங்க. அப்ப இயேசு சொன்னோன்னு போனுச்சு. அப்ப நீங்களும் பேய் துரத்துறீங்களா? பேய் துரத்துறீங்க. போகுதா? போகுது. அப்புறம் போனதுக்கு அப்புறம் திருப்பி அதுவே ஏன் திருப்பி வந்து சுத்திட்டே நிக்குது அப்படின்னா என்ன காரணம்? உங்களுடைய விசுவாசத்தின்படி போயிடுச்சு. இவங்க சுகமாயிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இவங்க திருப்பி இந்த ஆவியினால பிடிக்கப்படுறாங்க. திருப்பி இந்த ஆவியினால என்ன பண்றாங்க? திருப்பி அந்த அசுத்தாவி பிடிக்கப்பட்டாங்க. ஏன் பிடிக்கப்பட்டாங்கன்னா, என்னுடைய விசுவாசத்தினால என்னுடைய ஜபத்தினால இவங்களுக்கு விடுதலை இருந்துச்சு. ஆனா இவங்க சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் என்ன பண்ணும்? இதை இவங்க தேவனுடைய வசனம் நாம என்ன சொல்லி கொடுத்தோமோ இந்த வசனம் தான் இவங்களுக்கு பட்டயம். இந்த வசனம் தான் இவங்களுக்கு கேடயம். இவங்களை பாதுகாக்கிறதும் அடிச்சு நொறுக்கிறதும். அப்போ இவங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இந்த பட்டயம் போய் என்ன பண்ணும்? எதிரிய உங்களுக்கு விரோதமா வர்ற அந்த பேய என்ன பண்ணும்? அடிச்சு சொரத்தும். இந்த கேடகம் அவன் போடுற எல்லாத்தையும் அக்னி அஸ்திரங்கள்லாம் தடுத்து நிறுத்தும். இவங்க தேவ ஆவினால் என்ன பண்றது இல்ல, தேவ ஆவிக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. மற்றபடி இவங்க எதுக்குதான் இடம் கொடுக்குறாங்க? சுயத்துக்கு இடம் கொடுத்தோன்னே என்னதான் நடக்குது? பெற்றுக்கொண்ட விடுதலையும் போயிடுது, பழைய பழக்க வழக்கங்கள் தான் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனாலதான் மீண்டும் 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 இவங்க அந்த பிசாசின் பிடியில பிடிபடுறதுக்கு காரணம். அப்ப நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க அந்த வசனத்தை உள்ள கொண்டு அதை அப்படி நீங்க என்ன பண்ணணும்? எந்த நேரமும் அந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்டது நீங்க தான். பாதிப்பு அடைஞ்சவங்க தேவனுடைய உங்களுக்கு விடுதலை ஜெபத்து வரும்பொழுது என்ன சொல்லி கொடுத்தோமோ அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? எந்த நேரமும் யோசிச்சு அதை தியானிச்சு. ஏன் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா? ஆமா, இத்தனை வருஷமா 50 வருஷமா 40 வருஷமா 20 வருஷமா பிசாசா வாழ்ந்து அதோடு உறைஞ்சு கிடந்தோம். இப்ப அதை விட்டு வெளியில வரணும், அது எல்லாமே போகணும்னு நான் என்ன பண்ணணும்? என்னை புது சிருஷ்டியா நான் மாத்தணும்னா என்னை மாத்தணும். இந்த கழுத்துல கிடக்கிறது, இந்த நெத்தியில இருக்கிறது, காலில் கிடக்கிறது, காலில் கிடக்கிறது, அது காலில் கொலுசு, மெட்டி, இடுப்புல ஒட்டியானா, வளைவி, பொட்டு, மேல வைக்கிற இந்த பொட்டு, வெள்ளை இந்த கலர் புடவை, இது எல்லாத்தையும் மாத்திட்டு உரிச்ச கோழி மாதிரி நிக்கிறோம். சரிங்களா? இதுதான் மாற்றம் இருக்கே தவிர, ஆனா உள்ள இருதயம் மாறி இருக்கானா? மாறல. அப்போ நான் இப்படிதான் என் வாழ்க்கையை வெளியில தான் நான் வந்து என்னை சரிப்படுத்திப்பேன் அப்படின்னா இல்ல, உள்ள சரியாக்கணும். அப்போ இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசுது. என்னுடைய சிந்தையில வர்றதான் என் உடம்புலாம் வேலை செய்யுது. அப்ப பழைய சிந்தை இருந்ததுன்னா என் உடம்பு என்ன செய்யும்? முன்னாடி இருந்த மாதிரியே வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் பழைய இருதயம் இருந்ததுன்னா அதே போலதான் நான் நடந்துகிட்டு இருப்பேன். அப்ப இதெல்லாம் நான் மாற்றி அமைக்க வேண்டிய இடத்துக்குள்ள வந்திருக்கேன். அப்ப நான் வசனத்தினால நான் நிரம்ப இந்த நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கேன் பாருங்க. இப்ப நான் எனக்கு அசுத்தாவி துரத்தி நான் சுகமாயிட்டேன். இப்ப நான் அந்த வசனத்தை உள்ள போட என்ன நடக்கும்னா தேவனுடைய வார்த்தையினால அப்படியே ஃபுல்லா நிரம்பிடுவேன். இப்போ பிசாசு வந்து சொல்லட்டுமே, இந்த அப்பத்தை கல்லாய் மாற்றும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது எங்க இருந்துச்சு? உள்ள இருந்துச்சு. இந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? வசனத்துல இருந்துச்சு. அந்த வசனம் எங்க வந்துருச்சு? இங்க உள்ள வந்ததுனால இப்ப பேய் சொல்றான், இந்த கல்லை அப்பமாக்கி உடனே வார்த்தையை சொல்றாரு. சரிங்களா? அப்ப அவனால என்ன பண்ண முடியல? மேற்கொள்ள முடியல. நமக்கும் பிசாசு என்ன பண்றான்? பல காரியத்தை வந்து நம்ம உள்ள புகுத்தி எப்படியாவது நம்மளை காலி பண்ணு பாக்குறான். அப்படி பண்ணும் பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கட்டப்பட்டிருந்தோம்னா இந்த கல்லினுள் மோதுகிறவன் நொறுங்கி போவான். நம்ம வார்த்தையின்படி கட்டப்படலன்னா இந்த கல்லினுள் மோதுகிறவன் நொறுங்க மாட்டான். உள்ள உட்காந்து சோறு தின்னுகிட்டு இருப்பான். பழைய சோறு, தயிர், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அடிச்சு விட்டு நல்லா கும்முன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வச்சிருக்கிற காரியத்தை நம்ம சரியா புரிந்து கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. இதனாலதான் நம்ம திருப்பி அந்த ஆவி வருது. நான் ஜெபிக்கிறேன் அதனால போகுது, ஆனா நீங்க அதுக்குள்ள பிரயாசப்பட மாட்டீங்க, அதனால உள்ளே நிக்குது. அதனாலதான் போனது திருப்பி உள்ள வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கு. வியாதி மாற மாட்டுது, விளைகினம் மாற மாட்டுது, பிரச்சனை மாற மாட்டுது, தரித்திரியம் மாற மாட்டுது, குழப்பங்கள் மாற மாட்டுது, வேதனைகள் நிலைச்சு நிக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா நான் நிறைய டைம் இந்த சொல்றேன், குடும்பமா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன்,
விடுதலை ஜபத்துன்னு வந்துட்டாங்கன்னா இந்த மனிதரை நீங்க தாங்க பாதுகாக்கணும். இந்த மனிதருடைய பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு தரணும். ஏன் தெரியுங்களா? இவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணி வர்றாங்க, யாரு கவனிச்சுக்கிறா? அந்த குடும்பமே என்ன பண்ணுது? தண்ணி வேணுமா, சோறு வேணுமா, தின்னு தின்னு நல்லா தின்னு, நெஞ்சு 5 ஆபரேஷன் தின்னு, நீ உடம்புக்கு அப்பதான் நல்லா வலு அடைச்சிட போகுதுடி, பரவாயில்ல தின்னு, நல்லாதான் இருப்ப, நீ தின்னு, நீ கல்லு மாதிரி கிடப்ப. நம்ம தான் என்ன பண்றோம்? பாக்குறோம், அதை எடுக்கிறோம், போறோம், சுத்தம் பண்றோம், எல்லாத்தையும் நம்ம தானே பண்றோம். குடும்பத்தில் உள்ளவங்க செய்யறாங்க. செய்யறாங்களா இல்லையா? அதே போலதான் ஒருத்தவங்க விடுதலை அடையும் பொழுது அவங்க எதுல இருந்து விடுதலை அடைகிறாங்க? அந்த பரம்பரை சாப கட்டிலிருந்து விடுதலை. அப்ப அந்த குடும்பமே என்ன பண்ணும்? இந்த குடும்பத்துல ஒரு கணவர் வந்து இதுல இருந்து விடுதலை ஆகிறாருன்னா மனைவி சப்போர்ட்டா இருக்கணும். மனைவி, அப்புறம் யார் சப்போர்ட்டா இருக்கணும்? பிள்ளைகள். அப்புறம் முக்கியமான ஆளு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். அந்த வீட்டுல பெற்றோர் இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணுங்க. அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, வயதானவர் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்கெல்லாம் யாரை பாத்துக்கணும்? விடுதலை ஜபத்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்க தான் என்ன பண்ணணும்? அவங்கள கருத்தா பாத்துக்கணும், வேற வழியே கிடையாதுங்க. நீங்க சின்னதா கோவப்படுத்துனீங்கன்னா திருப்பி அந்த ஆவி உள்ள வந்துடும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குடும்பமே நல்லா இருக்கும். இதை நீங்க புரியலன்னா உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டம். இதை சரிப்படுத்த முடியாது. நான் நிறைய பேர் வாழ்க்கையில ஜெபம் பண்ணி அனுபவம் பாருங்க, அவங்க கோவப்படுத்தி விட்டுருவாங்க. கோவப்படுத்த திருப்பி மைக்கான வர அதே ஆவி இருக்கும். அந்த ஆவி உள்ள வர்றது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அவங்கள போட்டு அலைகடிக்கும் பாருங்க, அது பயங்கரமா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்? நம்ம இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டீங்கன்னா இவங்க பூரணமான விடுதலை அடைஞ்சு இவங்க நல்ல வசனத்துக்குள்ளேயும் தேவ பயத்துக்குள்ளேயும் நிச்சயமாய் வருவாங்க. சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் இவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருப்பாங்க. முடிவு சீக்கிரம் வந்துடும், சடிதில சீக்கிரம் முடிவு வந்துடும். அதுபோல விடுதலை அடைகிறவங்களும் என்ன பண்ணும்? பொறுமையா தான் இருக்கணும், அன்பா தான் இருக்கணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். மன்னிப்பு இல்லாம உங்களுக்கு மன்னிப்பு இல்லை. நேற்று சொல்லியாச்சு. நீங்க மன்னிச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை நீங்க அனுபவிக்கணும். முதல்ல மன்னிப்பு. மன்னிப்பு இல்லாத யாரும் இங்க மன்னிப்பு பெறவே முடியாது. நீங்க மன்னிச்சுதான் ஆகணும். நீங்க மன்னிக்காம உங்களுக்கு தீமை செய்தல் மேலதான் ஒரு ஐயாவிட்ட சொன்னேன். அவங்க இடத்த வந்து அபகரிக்கிறதா ஒருத்தர் வந்து மந்திரம் பண்ணிட்டாராம். அப்ப மந்திரம் வந்தோடனே இவர் எவ்வளவோ வீட்டு ஃபுல்லா ஏசுக்கும் ரத்தம் செய்யும் ஜெராக்ஸ் எடுத்து விட்டாரு. A4 ஷீட்ல வீட்டு ஃபுல்லா ரத்தம் செய்யும். ஏன்னா பேய் வராதான். சரி, அப்போ ஒரு நாள் ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க. சார் போனேன். நான் சொன்னேன், பிரதர் அந்த இதெல்லாம் அவங்கள மன்னிங்க. முதல்ல நீங்க மன்னிச்சுட்டு அவங்களை மன்னிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த பலங்கள்லாம் மாறிடும், முழு மனசோட சொல்லுங்க. அப்படியா? மன்னிக்கணுமா? அதுக்கு பதில அவங்க பேர்லயே இந்த இடத்த எழுதி வச்சுட்டு போயிடலாம்னாரு. போயிட்டாரு, ஆளை காணோம். அலோன்ஸ் பண்றாங்க, அவரு போயிட்டாருன்றாங்க. எங்கேயா போயிட்டாரு. அப்போ சாதாரணமான காரியம் தாங்க. 10,000 தாளந்து என்ன பண்ணிருக்கான் ஒருத்தவன்? கடனா இருந்திருக்கான், கடன் வாங்கியிருக்கிறான். அந்த 10,000 தாளந்து கடன் வாங்கினவன்ட்ட வார்த்தவன் 100 வெள்ளி. நம்ம வாழ்க்கையில வந்து சில காரியத்தை நம்ம சரி பண்ணாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயத்தையே பார்க்க முடியாது, நம்ம வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாது. நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கை இந்த வெற்றியினுடைய மகிமைய இழந்து போயிடுறாங்க. தேவன் வச்சிருக்கிற மகிமையான வெற்றியை அவங்க சரியா என்ன பண்றது இல்ல, அதை பிடிச்சுக்கிறது இல்லை. அதனால அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பெரிய மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் அந்த பெரிய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ குறைவு ஏன் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா காரணம் இல்லாம எதுவும் நடக்காது. பக்கத்துல சொல்லுங்க, குறைவு ஏன் இருக்குன்னா காரணம் இல்லாம இருக்காது. அதனால நம்முடைய குறைவை வந்து தேவனிடத்துல கேட்டு சரி பண்ணிக்கணும். நம்ம கீழ்ப்படியது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் நல்லா இருக்கிறது நான் கீழ்ப்படி போறேன். டாக்டர் மாத்திரை தர்றாரு, மாத்திரை குடிச்சு நீ சாவடிக்கலான்னு பாக்குறியா? பாருங்க, டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன பண்றாரு? மாத்திரை ஜுரத்துக்கு பேராசிட்டமால் மாத்திரை, அப்புறம் ரேண்டாக் ஒண்ணு, அது சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை போடணும் அப்படின்னு. நான் போட மாட்டேன், மாத்திரை போட்டு எங்களை சாவடிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா ஜுரம் நல்லாயிடுமா? நல்லாவாது. அப்ப என்ன செய்யணும்? மாத்திரைய போடணும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது ஒண்ணு தவறு கிடையாது.
நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்குரிய முதல் படியே அது. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் சரி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போக வேண்டியது, நம்ம ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியது மிக 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 முக்கியமான பங்குல வாழ்றோம். நம்ம கையில தாங்க ஆசீர்வாதமே இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நினைச்சீங்கன்னா ஆசீர்வாதம், நீங்க நினைச்சீங்கன்னா உயர்வு, நீங்க நினைச்சீங்கன்னா பிளைட்ல போவீங்க, நீங்க நினைச்சீங்கன்னா பென்சு கார் வாங்க முடியும், நீங்க எதை நினைச்சாலும் செய்ய முடியும். நான் என்னங்க ஒரு குப்பை கூல பேய் நாய் அப்படின்னு சொல்றோம். ஓ, நான் ஒத்துக்கிறேன். உண்மையாவே நம்ம ஒரு குப்பை மாதிரி தானே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, யாரு நம்மள மதிப்பா? நம்ம இருக்கிற லெவலுக்கு யார் நம்மள மதிப்பா? ஒரு ஆள் மதிக்க மாட்டான். ஆனா அந்த குப்பையா இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் இருந்தா மகுடமாய் மாறிவிடும். நீங்க குப்பையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கையில போனா நீங்க மகுடமாய் மாற முடியும். நீங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தர் கரத்துல போனா நீங்க ஆசீர்வாதமாய் மாற முடியும். நீங்கள் ஒன்றுக்கு உதவாத ஒரு குப்பையாக இருக்கலாம், ஆனா அந்த குப்பை கர்த்தருடைய கரத்தில் போனாய் அது ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் அவரால். எதை வேண்டுமானாலும் செய்யும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நம்ம கையில கற்றுக் கொடுத்துருக்கு. அது சரியா புரிஞ்சுக்கங்க. அந்த அதிகார ஆளுமைத்தனம் முழுமையும் கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதத்துக்குள்ள போவோம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு அடுத்த 2 காரியத்தை நம்ம போறோம். எரேமியா புத்தகத்துல 17வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனை தேடி ஏன் தோல்வி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாசிங்க அந்த வசனத்தை. எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 23வது வசனம். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் கேளாதபடிக்கும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை என்ன பண்ணிட்டாங்களாம்? கடினப்படுத்திட்டாங்களாம். ஏன் இவங்க வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியல, ஏன் இவங்க வாழ்க்கையில தோல்வியை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க எரேமியா அழகா தெளிவா சொல்றாரு. 23வது வசனத்துல, அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கு புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். அதனாலதான் அங்க தோல்வி. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? உங்க காதை எங்க பண்ணணும்? தேவன் பக்கமாய் திருப்பணும். உங்க புத்தி, தேவனுடைய புத்தி என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். தங்கள் கழுத்தை ஒரு நாள் கடினப்படுத்த கூடாது. எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எது இருக்கா தூக்கி விட்டே இருந்திருக்க, அது தேவையில்லை. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளோ ஃபெயிலியர், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ நெருக்கங்கள், இவ்வளோ அடி மேல இட்டி மாதிரி விழுவுது. ஜெயிக்க வேண்டியவர்கள் தலை குனிந்து நிக்கவே கூடாது. ஜெயிக்க வேண்டியவர்கள், ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் வெட்கப்பட்டு யாருக்கும் முன்பதாக இருக்கக்கூடாது. தேவன் மகா பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இன்னைக்கு நீங்க ஏழ்மையோட இருக்கலாம். நீங்க சரிங்களா? இன்னைக்கு ஏழ்மையோட இருக்கலாம். ஏழ்மை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள். அந்த அதிகாரம் தான் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யணும். அதிகாரம் வேலை செய்யணும். அதிகாரம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சா அப்பதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நீங்க உபயோகப்படுத்தாம உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. சரி, அதனால இந்த ஜனங்க எதனால, தேவனால் பிறந்தவங்க ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? சொல்லுங்க, ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? இவங்க கர்த்தரை நம்பல. யாரை நம்பினாங்க? அந்நிய தெய்வத்தை நம்பினாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில என்ன இல்ல? நன்மை இல்ல. அதனால என்னதான் செய்யணும்? சாமுவேல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ கர்த்தர் பக்கம் என்ன பண்ணுவோம்? இருதயத்தை திருப்புனா என்ன ஆயிடுவ? நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்முடைய வாழ்க்கை என்னைக்குமே எப்படிதான் இருக்கணும்? தேவன் பக்கமா திரும்பணும். தேவனையே சார்ந்து வாழ வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். தேவனையே சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தர் தான் என் வாழ்க்கை. அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள நீங்க வர வேண்டியது, நீங்களும் நானும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு நாள் நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், அதனால நான் மனமுன போக்கல நான் போலாம் அப்படின்ட்டு சொல்றதுக்கு வேலை. யாரா இருந்தாலும் தேவனையே சார்ந்து இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படி வேணும். அப்பதான் பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சரி, அப்படி இல்லைன்னா தோல்வி அடைஞ்சோம். 2வது காரியமா, நம்முடைய தேவனிடத்தில் வல்லமை குறைவுள்ளதா இருக்குதா? என்னடா இத்தனை வாட்டி ஜெபம் பண்றாங்க, இத்தனை வாட்டி போறோம், நம்ம என்ன இப்படிலாம் இருக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், காலைல எந்திரிச்சு ஜபிக்கிறோம், 1 மணி நேரம் ஜபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜபிக்கிறோம், 3 மணி நேரம் ஜபிக்கிறோம். அப்படி இருந்து ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன் நம்ம வாழ்க்கையில துக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம்
2வது வசனத்தை 1வது வசனத்தை கூட வாசிங்க. தாகோன் என்ற இடத்துல வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகம் கொப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். கவனிங்க, முதல் நாள் இங்க பயங்கரமான கலாட்டம் நடந்தது. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த பெட்டி தானே இவனுக்கு வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி டான்ஸ் போடுறானோ, நம்மள்ட்டே வர்றானோ, இவனை விடலாமா, விடக்கூடாது. அப்போ எதை கிள்ளணுமோ அதை எடுத்துரும். அதை எடுத்தா என்ன பண்ணிடும், எரியறது அணைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கைய வைக்க கூடாது மேல கைய வச்சுட்டான். இவன் கீழ்ப்படியவனால அடி உத வாங்கி நிக்கிறான். இவன் எதையோ நம்பிக்கிட்டு அதனுடைய பலனை தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், அது மேலே போய் கர்த்தர் மேலே கை வச்சுட்டான். உடனே ஆண்டவர் ஒண்ணும் பண்ணல, என்னுடைய வல்லமை பாரு. ஆனா ஆண்டவர் காரியத்தில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு எதையும் செய்ய மாட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருந்தா எதையும் செய்வார். சிங்கம் என்னைக்குமே எப்படிதான் வரும், அப்படியே பாருங்க பதுங்கி பதுங்கி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பதுங்கி ஒண்ணும் தெரியாது அது மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கும். வந்தவன டம்மால்னு பாயும் பாருங்க, விட்டுச்சிரும். அப்ப அந்த மாதிரிதான் சிங்கம் என்ன பண்ணுது, கர்த்தருக்கு பொறுமையா இருக்கிறாருன்னு பெட்டியை அவன் பாட்டு தூக்கிட்டு விட்டான். டேய் பெட்டியை தூக்குற அந்த நேரத்துல காலியா இருப்பாடா. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல பொறுமையா இருக்காரு. நாம் என்னதான் தவறு செய்தாலும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு தவறு செஞ்சிருக்கோம். கர்த்தர் ஏத்துக்கிட்டு எவ்வளவு தவறான கருத்து பண்ணியிருக்கோம். ஆனாலும் கர்த்தர் அதுல ஏன் தெரியுங்களா பொறுமையா இருந்தாரு, நம்ம கெட்டு போயிடக்கூடாது ஒரு காரணத்துக்காக தான். இந்த பெலிஸ்தேர் அதே தான் பொறுமையா இருக்கிறாரு. இவன் பாட்டுக்கு தைரியமா பெட்டியை தூக்கிட்டு போறாளே, பெட்டிடா அது கர்த்தர் வாசம் பண்ற இடம்டா, தேவன் பேசுற இடம்டா அது. அது கண்ட பேர் என்ன பண்ண முடியாதுல, கைய வைக்க முடியாதுயா. நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போறியா. அவர் பாட்டுக்கு கம்முன்னு இருந்தாரு. போய் என்ன பண்ணிட்டான், பரவாயில்ல இது 1001 இது ஒரு தெய்வமா ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனே என்ன பண்ணிட்டான், தூக்கி வச்சுட்டான். இதை வச்சுதானே ஜெயிக்கிறான், அப்ப இதை வச்சு நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு. அப்போ இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா, இவன் 1001 வச்சுக்கலாம் நினைச்சிட்டான். அது ஒவ்வாது, அது சரியா இருக்காது. கர்த்தர் தான் தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை. என்னை என்று உனக்கு வேறொரு தெய்வங்கள் இல்ல உண்டாயிருக்க வேண்டாம். வானத்து கீழே பூமிக்கு மேலேயும் ஒன்னத்தை என்ன பண்ண கூடாது. இவன் எடுத்துட்டு போய் பண்ணினவன் அதுக்கு ஏதாவது பண்ணி வச்சிருக்கலாம், ஒரு டென்டாவது போட்டு வச்சிருக்கலாம். தூக்கி வச்சான் பாருங்க. இது ஒரு 1000 முக்கோடி தேவர்கள், இது ஒரு சாமி. யெகோவா உடன்படிக்கை பெட்டி, உலக அதிசயத்தில் ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடவுள், இது நமக்கு உதவியா இருக்கும். தூக்கி உள்ள வச்சுட்டான். உள்ள வச்சா காலையில் போய் பார்த்தா கவுந்து கிடக்கு. நைட்டு ஃபுல்லா அது என்ன பண்ணிருக்கும், அரண்டு இருக்கும். ஐயே என்னை விடுங்கடாலே, ஏன்டா இதுங்க ஏன்டா என்னை வச்சுங்க. அது ஒரு மண்ணால செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அந்த சிலை. அந்த சிலை சொல்லிருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி உங்களை வச்சு விட்டான்னு ஆண்டவரே. அப்ப நீங்க தானப்பா என்னை உண்டாக்கினீங்க. இந்த பயலுக்கு மண்டையில மூளையே இல்லப்பா, என்னால செய்யறதுன்னு தெரியல. நான் கடந்த ஒரு பக்கமா கடந்தேன், ஏதோ செடி கிடி முளைக்க வச்சுட்டு கடந்தேன். இவனை தூக்கி ஒரு உருவம் பண்ணி விட்டு இங்க அது மட்டும் இல்ல உங்களை போய் எனக்கு முன்னாடி வச்சு விட்டானோ ஆண்டவரேன்னு கிளம்பினோடனே, அது காலம்பலே உனக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் என்ன பண்ணுச்சு, மண்ணான உருவம் முகங்குப்புற விழுந்து கிடக்கு. முகங்குப்புற விழுந்தோடனே அன்னைக்கு பார்த்து, என்னடா இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கே, இதை எடுத்துரும் இங்க வைக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும், இது பயங்கரமானது, இதுல இந்த இடத்துல இதை வைக்க கூடாது, இல்லைன்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தூக்கி விட்டு எரிஞ்சுட்டு அதை மட்டும் வைக்கணும் அப்படின்னு பண்ணி இருந்திருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி பாருங்க. தூக்கி நிறுத்தி வச்சிருக்கான். பெலிஸ்தியர்ல தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறான். ஏன்னா இவன்ட்ட ராட்சத பிறவிலாம் இருக்கு, நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பு இவனுக்கு. தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறான். 4வது வசனம், அவர்கள் மறுநாளிலே காலமே எழுந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகம் விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசல் படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, அந்த தேவ பிரசன்னம் தேவ மகிமை வரும் பொழுது அங்க எதுவுமே நிக்க முடியாது. அவ்வளவுதான். 2 கைகள் எல்லாம் தாகோன் எல்லாம் உடல் மாத்திரம் மீது இருந்துச்சு. அப்படி கிடக்கும் பொழுது அதனால் இந்த நாள் வரைக்கும் தாகோனில் பூஜாரிகளும் ஒருத்தனும் உள்ள வரல. அப்பா சாமி வேணாண்டா அந்த படியே மிடிக்கிறதுலன்ட்டு அவன் துண்டங்கான துணியான ஓடி இருக்கான். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்க முடியாது.
யாருமே இன்னைக்கு அவரு நம்முடைய தெய்வத்துக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை அந்த தெய்வத்தினுடைய வல்லமை புரிஞ்சுக்காம தான் நம்ம ஆளுவோம். நம்ம அதிகாரம் என்ன பண்ணுதுங்க, சும்மா ஏனா தானு அப்படியே அப்படியே வாழுது. அதிகாரம் பெற்றவங்க எப்படி வாழ்றாங்க, சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஆளுமைக்குரியவங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அதிகாரம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். ஒரு நாள் அதை விட்டு இறங்கவே கூடாது. நமக்கு முன்னாடி 1000 பேர் மோசமான வாழ்க்கை வாழலாம், நமக்கு சபைக்கு வர்றவங்களே மோசமா இருக்கலாம். ஆனா நான் அதிகாரம் படைச்சவன், அவன் எப்படி வேணாலும் போட்டோம், இவன் எப்படி வேணாலும் போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. கர்த்தர் எனக்கு அதிகாரத்தையும் ஆளுமை தன்மையும் கொடுத்திருக்கிறார். நான் அதை என்ன பண்ணணும், உபயோகப்படுத்தணும். நான் எதை குறிச்சு நான் யோசிக்க கூடாது. 50 வருஷமா சர்ச்சை வராங்களே, இவங்களே எப்படி இருக்கிறாங்களே, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் எப்படி இருக்கிறேன் அதுதான் முக்கியம். நான் எப்படி வாழ்றேன், என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுதான் எனக்கு முக்கியம். நான் நல்லா இருக்கணும், அதுக்கு தானே சர்ச்சை வந்தீங்க. நம்ம நல்லா இருக்கணும் தான் வந்தோம். இப்ப மத்தவங்களை ஏன் பாக்குறோம், மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. நம்ம மத்தவங்க அப்படி இருக்காங்க, அது போல நம்ம வாழ்ந்தா என்ன, இவங்க எப்படி இருக்கிறாங்களே அது போல நம்ம வாழ்ந்தா என்ன, என்ன கேளுங்க, என்ன சொல்றேன் கவனிங்க. 1000 பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் வாழ்வேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு அதன்படிதான் நடப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அப்படி. அதனால எதையும் பார்த்து என்னை நான் மாத்திக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கோடி கோடி உமக்கு அது ஈடாகுமா, கோடி கோடி உமக்கு அது ஈடாகுமா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா, கோடி கோடி நன்றி சொன்னா என் வாழ்நாள் ஈடாகுமா. கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ இங்க நடக்கிற சம்பவம் முதல்ல அந்த சிலை விழுவுது, அப்பயாவும் சுதாரிச்சிருக்கணும். சில பேரு என்னதான் அடி வாங்கினாலும் எவ்வளவு அடி எதையும் தாங்க, கடைசியில புதைக்கிற வரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்கு. அப்ப 2வது காரியத்தை பார்க்கும்போது திருப்பி முன்னாடி இருந்த சேதத்தை விட அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதிகமா சேதம் ஆகுது. இப்பயாவது விழிச்சுக்கணும். ஏய் எல்லாம் அலட்டாங்கடா தம்பி கூட, எல்லாம் அலட்டாங்க, எல்லாம் ஜாக்கிரதை இருங்க அப்படின்ட்டு அலர்ட்டா இருந்திருக்கணும். ஆகல. அடுத்ததும் விட்டாங்களா, திருப்பி என்ன பண்றானா அதே இடத்துல வச்சிருக்கணும். அடுத்தது என்ன நடக்குது, அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு இவனை இன்னும் திருந்தல. இவன் என்ன பண்ணிருக்கணும், எடுங்கடா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடு, அந்த ஆளு கூப்பிடு, உன் பெட்டி எடுத்துட்டு போப்பா. சாமி உன் பெட்டியை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய அவஸ்தையா இருக்கு, யான் தெய்வமே முகங்குப்புற விழுந்து கிடக்கு, உடஞ்சு கிடக்கு, பயமா இருக்குடா, எடுத்துட்டு போங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். இவனை சொல்ல மாட்டானோ. அவங்க மூப்பரை பார்த்து என்ன பண்ணிருக்கணும், ஐயா உங்க தெய்வத்தை நாங்க தெரியாம எடுத்து வந்துட்டோம் ஐயா. அவன் அதுக்கு தானே காத்துட்டு நிக்கிறான். ஐயோ தெய்வம் போயிடுச்சே, மகிமை போயிடுச்சேன்னு அதுதானே அவன் ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறான் இஸ்ரவேல் ஜனங்க. இவன் என்ன பண்ணிருக்கும், போய் ஐயா தெரியாதனமா நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஐயா, நாங்களா அவங்கள்ட்ட ஒம்புக்கு வந்தோம், நீங்க தானே வாங்கிட்டு பெட்டி எடுத்துட்டு போயிடுங்க ஐயா, நாங்க தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம் ஐயா, உங்க காலில் கையில வேணாலும் விழுந்துடுறான் நீங்க போய். அதாவது நம்ம சில நேரத்துல நம்ம இந்த மன்னிப்பு கேட்கறத பாருங்களா, நம்ம எவ்வளவு ஏதாவது கொடுத்து என்ன பண்ணுவோம், அந்த மன்னிப்பு கொடுத்துடணுமா, மன்னிப்பை பெற்றுக்கணுமா, நம்ம மன்னிக்காம இருக்கவே கூடாதான், மன்னிப்பை பெறாமலும் இருக்க கூடாதான். அப்ப கவனிச்சு கொள்ளுங்களா, இந்த இவனை சொல்லி இருந்தா இவனுக்கு பிரச்சனையே இல்ல, இவனை பிரச்சனை என்ன தூண்டிட்டே இருக்கிறானோ, என்ன நடக்குது, அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களுக்குள்ள அஸ்தோத்தின் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவைகளையும் மூலவியாதினால் வாதித்தார். ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது மூலவியாதி வந்துருச்சு. இது மாதிரிக்கும் வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடு வெற்றி வெற்றி கோடி பிடித்திடு. பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு. நாம் வீர நடை நடந்திடுவோம். உட்கார முடியாது, ஒரு நாளும் உட்கார முடியாது. ராஜ்யத்துக்கு விரோதமா எதையும் செய்யவே முடியாது. நம்ம தான் ஆண்டுடைய நமக்கு இருக்கு இழந்து போய் உட்காந்து. அடுத்தது பாருங்களா, மூல வியாதி வந்துருச்சு. இப்பயாவது அவன் மனம் திரும்பி என்ன பண்ணும், எடுங்கடா முதல்ல காலி பண்ணுங்கடா, இதை பெலிச ஐஸ்வர்ய ஜனங்களை கூப்பிட்டு என்ன எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். சொல்லல. அடுத்தது பாருங்கள், இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபொழுது இஸ்ரவேல் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமா இருக்கிறபடினால் அவருடைய பெட்டியை நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தியரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டைகளை கூடி வர செய்து
இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சும்மா இருக்கிற சங்க ஊதிக எடுத்தான ஆண்டின்ற மாதிரி இவன் எதுலையா போய் கைய வச்சுட்ட? பக்கத்துல சொல்லுங்க, உன்னை அவன் எதிர்க்க முடியும்? சொல்லுங்க, உன்னை அவன் எதிர்க்க முடியும்? உன்னை யாரு அசைக்க முடியும்? நீ யாரு வீட்டு புள்ள? நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஏசு எங்க அப்பா, நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஏசு எங்க அப்பா, நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஏசு எங்க டாடி, ஆகிற வீட்டு பிள்ளை. ஏசு எங்க டாடி டாடி. அப்ப ஒண்ணுமே இங்க என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இஸ்ரவேலுடைய பெட்டியை பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டியை எடுத்து கொண்டு சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு ஐயோ, அந்த பட்டணத்துல மகா உக்கிரமா இறஞ்சிருச்சு. காத்து பட்டணத்துக்கு எடுத்துட்டு போறான். காத்து பட்டணத்துக்கு எடுத்துட்டு போனோன்னு அங்க மகா பயங்கரம் உண்டாகிட்டு, மகா உக்கிரமா இறங்கிட்டு. கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மகா உக்கிரமா இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூளை வியாதினால் பயங்கரமான வாதம் வந்துருச்சு. இந்த கல்லு மேல மோதுகிறவன் அவன் ஒருங்கி போய் விடுவான். தேவ பிள்ளை மேல மோதுகிறவன் அவன் சதறி போய் விடுவான். மோதாதே, நீ மோதாதே, தேவ பிள்ளை மேல மோதாதே. பட்டே மோதாதே, நீ மோதாதே, தேவ சபையின் மேல மோதாதே. கவனிச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அவன் காத்து பட்டணத்துக்கு போறான். காத்துலயே அவன் டான்ஸ் ஆடி நிக்கிறான். காத்துல தான் இங்க ராட்சதர் பட்டணத்துலதான் யாரு இருந்தா, அந்த கோலியத்துல கீழியத்து எல்லாம் என்ன பண்றான், எல்லாம் ஒரு பக்கமா நடந்து போறான். சைடு அடிக்குது. நல்லா நேரா நடந்து போவனுக்கு இப்ப என்ன பண்ணுது, கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்து போறான். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய வல்லமை ஒரு நாளும் குறைவில்லை. அவருடைய வல்லமைகள் ஒருபோதும் குறையாது. அவருடைய வல்லமை பயங்கரமானது. அந்த வல்லமை நம்ம புரிஞ்சுக்காம தான் என்ன பண்றோம், ஒரு துக்கம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தது பார்க்கும்போது 10வது வசனம், அதனாலே அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். அட்டா ஊரு ஊரா அனுப்புறான், ஊரு ஊரா அட்டி விழுது. நம்மளெல்லாம் யார் தெரியுமாங்க? பக்கத்து சொல்லுங்க, நம்மெல்லாம் யார் தெரியுமாங்க? தெரிஞ்சதுன்னா நீங்க யாங்க அப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கெல்லாம் ஏன் அப்படி இருக்கிறீங்க? உண்மையாவே நீங்க நல்லவங்க, சரிங்களா? நல்ல பணக்காரர ஆளு யாருன்னா நீங்க தான். பயங்கரமான ஆளு யாருன்னா நீங்க தான். நம்ம தான் எல்லாத்துக்கும் முடிவு வச்சிடறோமே அழிவுக்கு. அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும்? நடக்காது. அதான் ஐயா சொன்னாங்க, நடக்காது கண்ணு, முடியாது கண்ணு என்ற மாதிரி. தேவனே நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் நம்ம விடவே மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளால மட்டும்தான் அவர் செய்யறதை தடை பண்ண முடியுமே தவிர பிசாசு கூட தடை பண்ண முடியாது. தேவனுடைய திட்டத்தை பிசாசு கூட தடை பண்ண முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், பிசாசால கூட தேவனுடைய திட்டத்தை தடை பண்ண முடியாது. உங்களாலையும் என்னாலையும் தேவனுடைய திட்டத்தையே தடை பண்ண முடியும். அப்படியா? கேளுங்க, அப்படியா? பக்கத்துல கேளுங்க, அப்படியா தடை பண்ண முடியுமா? இதுல நான் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது தேவன் இவர்கிட்ட பேசுறாரு. சாமுவேலே சாமுவேலே அப்படின்ன உடனே 3வது அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுது பாருங்க. யாரு பெரியவர்னு பாத்துருமா? கர்த்தர் பெரியவரா, நீங்க நானும் பெரிய ஆளான்னு பாத்துருமா? ஐயா பாருங்கய்யா, சூப்பரான ஒரு வசனம். யாரு பெரிய? பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் பெரியவரா, நீங்க பெரிய ஆளா? இப்ப யாரு பெரிய ஆளுன்னு பாக்கலாம். சாமுவேலை ஆலயத்துல கொண்டு வந்த பொழுது எப்படி இருந்தாருன்னா, வாடா சாமுவேல் என்ன பண்ணிட்டான், ஆலயத்துல விட்டு போயாச்சு. வேண்டி விட்டுட்டு போட்டாங்க. விட்டுறீங்களா? நீங்க ஆலயத்துல விட்டுறீங்களா? விட மாட்டீங்களா? விட்டுறீங்களா? ஆலயத்துல விட்டாச்சு. இப்ப கர்த்தர் பேசுறாரு. நீ அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நான் தான் கர்த்தர் வச்சுக்கலாம். இப்ப நான் கர்த்தர் என்ன பண்றேன், நாங்க நிக்கிறேன். எல்லாம் எல்லாம் கவனிங்க, என்ன பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாராம், யாருக்கு முன்னாடி நின்னாராம்? சாமுவேலுக்கு முன்னாடி நின்று. அப்ப யாரு பெரிய ஆளு? ஐயா சின்ன பையன் என்ன, சின்ன பையன் பொடியங்க. சாமுவேல் பெரிய ஆள் கிடையாது. அவரு சாமுவேல் என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சாமுவேலுக்கு முன்னாடி என்ன பண்றாராம்,
நின்று. இப்ப நான் கர்த்தர் பெரியவரா சாமுவேல் பெரியவரா? அப்படிதான் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் சாமுவேல்கிட்ட செய்தியை சொல்றாரு கர்த்தர். அப்புறம் சாமுவேல்கிட்ட செய்தியை சொல்ற அளவுக்கு சாமுவேல் பெரியாளா? ஆமா, கர்த்தருடைய பார்வைக்கு தம்முடைய பிள்ளைகளை என்றைக்குமே உயர்ந்த அடைக்கலத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்திருக்கும்படிதான் கர்த்தர் விரும்புகிறாரு. தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கும்படிதான் விரும்புகிறாரு. அந்த விருப்பம் மாத்திரமல்ல, அவரே அப்படிதான் வச்சிருக்கிறார். உங்களை என்னையும் அவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அதனாலதான் தம்முடைய குமாரனையே பலியாக கொடுத்து இந்த பூமியில வந்தார்னா சும்மாலாம் ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு ஒரு விசேஷத்தினுடைய மகத்துவத்தை, மகிமையை நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. நீங்களும் நானும் கர்த்தரை விட உயர்ந்த அளவுல கர்த்தர் நம்மள அவ்வளவு மேன்மை வச்சிருக்கிறாரு. நம்ம தான் அவரை புரிஞ்சுக்காம பக்கத்து விட்டு செய்தி, எடுத்து விட்டு செய்தி என்னன்னு தெரியுமா? நீ செய்தி என்னன்னு கேட்க உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அவங்க செய்தி தெரியுமா, இவங்க செய்தி தெரியுமா, அவங்க எப்படிப்பட்டவங்க? மூச்சு போயிடு போகுது. மத்த செய்தியை பேசாதீங்க, மத்தவங்களை குறிச்சு யோசிக்காதீங்க, மத்த குடும்பத்தை குறிச்சு பேசாதீங்க, மத்த ஊழியக்காரனை குறிச்சு பேசாதீங்க. யாராவது எக்கேர் கட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. தேவன் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரு அதுதான் முக்கியம். நான் நல்லா இருக்கணும், நான் மேன்மையா இருக்கணும், அதை கர்த்தர் விரும்புகிறோம். அப்ப கவனிங்க, இப்ப அதோட அவன் முடிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பான். அடுத்தது எங்க கொண்டு போயிட்டான்? காத்துக்கு கொண்டு போனவன் எல்லாம் காத்தடிச்சு பறக்குது. அது மட்டும் இல்ல, அந்த காத்துல இருந்து எங்க வந்தான்? எக்ரோனுக்கு வர்றான். அங்க வந்து ஐயோ பெரிய கூக்குரல் உண்டாயிடுச்சு. ஐயோ எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் என்ன பண்ணுது? மூல வியாதினால பயங்கரமான பாதிப்புக்குள்ள போகுது. அப்ப கர்த்தருடைய வல்லமை ஒருபொழுது என்ன பண்ணல? குறைவில்லை. இன்னும் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல கடைசியில வாசிக்கும் பொழுது, அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமா இருந்தது, தேவனுடைய கை அங்கே மகா பாரமா இருந்ததாம். அப்ப இன்னும் அவன் லேட் படுத்த இன்னும் ஆபத்துக்குள்ளேயே போறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சீர்படுத்தலன்னா, உங்க வாழ்க்கையில சில காரியத்தை சரிப்படுத்தணும்னா உடனே என்ன பண்ணுங்க? பண்ணிடுங்க. இல்ல ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை வந்திருக்க, சரி பண்ணிடுங்க. பிசாசுக்கு உள்ள வேலையா இருக்கக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, பிசாசுக்கு இங்க வேலையே இல்ல. கோ சாத்தானே போ. சரிங்களா? நீங்க அதுலயே மாட்டிக்கிட்டு சிக்கிச்சுன்னா நம்ம ஆயிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ தாங்க முடியலங்க, என்னால வாழ முடியலங்க, எங்க வீட்டுல வாழ முடியல, எங்க வீட்டிலே பிரச்சனை, எங்க வீட்டிலே போராட்டம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. விட்டுக்கிட்டே உட்கார்ந்துட கூடாது. நீங்க விட உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டே தான் இருக்கு. பிசாசுக்கு நம்ம வீட்டுல வேலையே இருக்கக்கூடாது. அப்ப கவனிங்க, அடுத்த வசனம் 11ஆம் வசனத்துல பின்பகுதியில வாசிக்கும் பொழுது 15, அதன் ஸ்தானத்திற்கு திரும்பி அனுப்பினார்கள். அப்படி அனுப்பும் பொழுது என்ன நடக்குது? என்றென்றைக்கும் அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமா இருந்தது, தேவனுடைய கை அங்கு மகா பாரமா இருந்தது. பயங்கரமான பிரச்சனை. அடுத்த 12ஆம் வசனம், செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தில் கூக்குரல் வானவரையும் வெட்டிருந்தான். எவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டான் பாருங்க மனுஷன். அந்த பெலிசியர் தேசம். தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம தேவனிடத்துல இருக்கிற வல்லமையை போல எந்த உலகத்திலையும் வல்லமை கிடையாது. நம்ம கர்த்தரிடம் இருக்கிற அந்த மகிமை எந்த நபர்கிட்டையும் அப்படிப்பட்ட கடவுள்னு சொல்லிக்கிட்டு மனிதரெல்லாம் கடவுள்னு சொல்றாங்களே, பல காரியத்தை வச்சுக்கிட்டு கடவுள்னு சொல்றாங்க, அதன் இடத்துல கிடையாது. மந்திரவாதி எல்லாம் பண்றான் பாருங்க, மந்திரம் வித்து அங்கேயும் உட்காந்துட்டு பல பேர் குடும்பத்தை கெடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒன்னும் பண்ணவே முடியாது. நம்மளுடைய சமாதானம், நம்மளுடைய சந்தோஷம், நம்ம தேவனுக்குள்ள வளர்க்கிற அந்த வாழ்க்கை இருந்ததுன்னா பெரிய காரியத்தை நான் பார்க்க முடியும். அட்டி மேல அட்டி இட்டி மாறி விடுவது, பயங்கரமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கவுனிங்க, தேவனிடத்துல வல்லமை இல்லை அப்படின்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஆதியாகமம் புத்தகத்துல 1ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிங்களா. அந்த வெட்டாந்தரத்தை பூமியை உண்டாக்கினது யாரு? கர்த்தர் தான். இந்த பெட்டிக்கு முன்னாடி அந்த தாகம் என்ன பண்ண முடியல, நிக்க முடியல. ஏன்னா பூமியே உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. அந்த பூமியில கடந்த மண்ணை எடுத்து செஞ்சு ஒரு சிலையை செஞ்சு வைக்கிறதுனால எப்படி தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியும்? அது எல்லாம் அரண்டு அழகழிச்சு போய் நிக்குது. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு கீழே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், தவிர நமக்கு மேல எதையுமே வைக்கவில்லை. அதனால தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்குள்ள வேரூன்றி
வளர்கிற அந்த பழக்க வழக்கத்துல வளருங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளேயே கட்டப்பட்டு வளருங்க. தேவனுடைய வல்லமை ஒரு நாளும் அது குறைந்து போனதே கிடையாது. அவருடைய வல்லமை யாரெல்லாம் மட்டுப்படுத்தி பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியாதுதான். ஆனா அவருடைய வல்லமை யாரெல்லாம் ருசிக்கிறாங்களோ அவருடைய வல்லமை பூர்ணமாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை பூர்ணமா பார்க்க முடியும். அவருடைய மகத்துவத்தை பூர்ணமா பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை முழுமையாய் அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது காரியமா நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிச்சிட்டோம்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். சொல்றான், ஐயோ இந்த மகிமையெல்லாம் போயிடுச்சு. 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இஸ்ரேல் குடும்பத்தார் எல்லாரும் கடைசி வரைய பாருங்களேன், கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்களா. ஐயோ கிட்டத்தட்ட 20 வருஷம் போயிடுச்சு பாருங்க. தேவனுடைய பெட்டி 20 வருஷம் இல்ல. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 7வது அதிகாரத்துல 4வது வசனத்தை 2வது வசனத்துல கடை பின்புறம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள். ஏன்னா 2வது வரியில இருந்து பாருங்களேன், 20 வருஷம் அங்கே பெட்டி அங்கேயே மாட்டிக்கிட்டான் பெலிஸ்தியர் தேசத்துல. அதனால என்ன பண்ண முடியல, இந்த தேசத்துல மகிமையே போயிடுச்சுன்னு எல்லாம் பயந்துட்டு அடக்குறாங்க. ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா போயிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கலகத்தோடு ரொம்ப கண்ணீரோடு அந்த குடும்பம் அந்த தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுது அப்பதான் கர்த்தரை நோக்கி சாமுவேல்ட்ட சொல்றாங்க. சாமுவேல் சொல்லி, உன் தவறான புத்தியை விட்டு, உன் துன்மார்க்கமான சிந்தனையை விட்டு, நீ தவறான வாழ்க்கை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறார். 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விட்டு விலகி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்களா. அப்ப கவனிங்க, ஒருவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது என்ன நடக்குது? பின்பு சாமுவேல் தான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூடி வரும்படி கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரே நியாயம் விசாரித்தார். கவனிங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாத்தீங்களா? முன்னாடி நான் படம் போட்டு காமிச்சேன். இப்ப என்ன பண்றாங்க இவங்க? என்ன மாதிரியான காரியத்தை சொல்றாங்க? நாங்க என்ன பண்றோம்? பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். இப்ப என்ன ஆகுது? இது எல்லாம் இந்த அசுத்தம்லாம் மாறி எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்புது. அப்ப அந்த அசுத்த நீங்க உடனே அடுத்தது வேலை நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. சும்மாலாம் இருக்காது. உடனே அடுத்த வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவில கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டு கட்டும்போது பெலிஸ்தியர் அதிபதிகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகி கர்த்தர் எங்களை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கவனிங்க கவனிங்க கவனிங்க, சரியான ஒரு காரியம் நடக்குது. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? முன்னாடி என்ன பண்ணிட்டோம்? காலி பண்ணிட்டோம், அதனால இப்ப என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம். முன்னாடி நம்ம ஜெயிச்சிட்டோம், இப்ப நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். முன்னாடி கர்த்தர் இல்லாம முன்னாடி போனாங்க. முன்னாடி கர்த்தர் இல்லாத ஒரு யுத்தத்துக்கு போனாங்க. முன்னாடி ஒரு இருள் நிறைஞ்ச ஒரு பிரச்சனைக்கு, இருள் நிறைஞ்ச இருதயத்தோடு போனாங்க. ஆனா இப்போ எப்படி போக போறாங்கன்னா கர்த்தரோடு போக போறாங்க. யாரெல்லாம் கர்த்தரோடு போறாங்களோ அவர்கள் பெரிய காரியத்தை பார்ப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரோடு அவர்கள் நடக்க பழகுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வல்லமை பார்ப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரோடு அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ அதுக்கப்புறம் அவங்கள ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. தேவன் கூட இருந்தாருன்னா எந்த மனிதனாலும் எதையும் செய்யவே முடியாது. தேவன் நம் பட்சத்துல இருந்தாருன்னா எந்த மனிதரும் நமக்கு விரோதமான காரியத்தை செய்யவே முடியாது. அப்ப பாருங்க, அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா, எளிமையா ஜெயிச்சலான்னு பெலிஸ்தியர் வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி
வரும்பொழுது சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்திக்கிட்டு அப்படி பலியை செலுத்திட்டு இருக்கிறாரு. அப்படியே பெலிஸ்தர் ரொம்ப வீராப்ப உள்ள வந்து நெருங்கினான். வந்த உடனே கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இடி இடிக்குது, மட்டா தட்டில இடிக்குது. அந்த இடி சத்தம் பயங்கரமா இருக்கு, நட்டுக்குழங்க வைக்குது. எல்லாம் அரண்டு போய் பாருங்க. கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பிள்ளைகள் நீங்க எழும்பும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் எழும்பும் பொழுது அங்க ஒரு நாளும் தோல்வி இருக்காது, அங்க ஒரு நாளும் பிரச்சனை இருக்காது. நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள இருந்தாலும், எந்த போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அரண்களும், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார திட்டங்களும் இனிமே நிலை நிற்காது. அது முன்னாடி நிலை நிற்கிறது கர்த்தர் இல்லாம இருந்த பொழுது நிலை நின்னுச்சு. ஆனா இப்பொழுது ஒரு நாளும் அது நிலை நிற்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களை அவர் செய்யும்படி அவர் இறங்கிவிட்டார். இனிமே ஒருவனும் செயல்பட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையலாம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. இங்க பெரிய பயங்கரமான யுத்தத்துல தேவன் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டார். தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இட்டி முழுக்கம் வந்த உடனே அவன் பட்டு போய் டமால் டிமால்னு அரண்டு போய் அவன் எல்லாம் ஈரகுலையும் நடுங்கி நிக்குது. கர்த்தருக்கு நம்ம எப்ப இடம் கொடுக்கிறோமோ அங்க எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்கு இடம் கொடுக்குறீங்களா? கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுக்குறீங்களா? எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவன் நிலை நிற்க முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் நிலை நிற்க முடியாது. நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டாலும் அவன் நிலை நிற்கவே முடியாது. அப்ப பாருங்க, தேவனுடைய மகிமையை இதுவரைக்கும் பார்க்காம இருந்தாங்க. பார்க்காம இருந்ததுக்கு என்ன காரணம்? இவங்க கர்த்தரை வாக்கல, இவங்களுக்குள்ள கர்த்தர் இல்ல. அதனால இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நிர்விசாரணம், வெறுமை, கண்ணீர், குழப்பம், போராட்டம், நிந்தனைகள், அவமானங்கள், இப்படிதான் வாழ்க்கை ஓடுது. ஆனா இது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்காம இருந்ததுனாலதான் வாழ்க்கையில குறை ஓடுது. ஆனா என்ன காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பெரிய காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். பக்கத்துல சொல்லுங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை தேவனுக்கு கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது. ஒரு செகண்ட்லயே போயிடும், ஒரு செகண்ட்லயே சுகமாயிடும், ஒரு செகண்ட்லயே அற்புதம் நடக்கும். நீங்க தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க, மனம் திரும்புற காரியத்துல வந்துருங்க. எதை தூக்கி எறியுமோ அதை தூக்கி எறிஞ்சிருங்க, எதை விடணுமோ அதை விட்டுடுங்க. நீங்க பெரிய காரியத்தை பார்க்க முடியும், நீங்கள் வல்லமையான காரியத்தை பார்க்க முடியும். நீங்க குறைவோடு இருப்பது தேவனுடைய சித்தமும் திட்டமும் அல்ல. அப்ப கவனிச்சுங்க. அடுத்த நடக்கிற அடிய பாருங்க. ஒற்று வெளுகிறாரு. அடுத்து பார்க்கும் பொழுது 13வது வசனம் வாசிங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்களாம். அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. முதல்ல இடி முழக்கம் உண்டாகுது, அதிலே கொஞ்சம் பேர் மட்டை ஆயிட்டான். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி பெலிஸ்தியர் தாழ்த்தப்பட்டார்களாம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வெளிப்படுவார் என்றால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அரண்களும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பலமாய் நிற்கிற பொல்லாத மனிதர்களும் உங்களுக்கு முன்னாடி தாழ்த்தப்படுவார்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணிடுறோம். நம்ம என்னென்ன சண்டை போடணுமோ, என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு, இந்த ஆண்டவரை நம்பினேன் எனக்கு ஒண்ணும் கிடைக்கலை, இந்த கர்த்தரை நம்பினேன் எனக்கு ஒண்ணும் கிடைக்கலை. கவனிச்சு கொள்ளுங்க. இரண்டாவது காரியமா நடக்குது. அந்த பலமா இருந்த தேசம் தாழ்த்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அப்படி கொக்கரிச்சு அந்த தேசம் தாழ்த்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அப்படியே பயங்கரமாய் காமிச்சுக்கிட்டு அந்த தேசம் தாழ்த்தப்படுகிறது. அடுத்தது காரியத்தை பார்க்கும்பொழுது கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. பாருங்க, அவங்க இழந்து போன அந்த தேசம், கர்த்தர் இருந்தா இழந்து போன தேசம் அவங்களுக்கு மீண்டும் கிடைக்குது. உங்க வாழ்க்கையில அதே சொல்றேன். நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களோ, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், மேன்மை, புகழ், உயர்வு, பணம், பொருளாதாரம், என்னென்ன பொருள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ, நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்க, கர்த்தர் உங்கள் மூலியமா வெளிப்படுவார் என்றால் மீண்டுமாய் அதை திருப்பிக் கொள்ளுவீர்கள். அத்தனை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளுவீர்கள். அத்தனை மீண்டுமாய் திருப்பிக்
அவன் அந்த பக்கமே திரும்பல, விட்டே போயிட்டான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவன் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் தோல்விதான். எப்பெல்லாம் தோல்வி அடைதான் நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, நாம் ஏதோ சரி பண்ண வேண்டும், அவ்வளவுதான். நீங்க பாவி நான் சொல்ல மாட்டேன், யாருமே பாவி கிடையாதுங்க. சில காரியத்துல என்ன பண்ணிடுறோம், நம்ம தேவனை உள்ள வைக்காம எதையோ உள்ள வச்சிடறோம். சுயத்தை உள்ள வச்சிடறோம், எரிச்சலை உள்ள வச்சிடறோம், பெருமையை உள்ள வச்சிடறோம், அகந்தை உள்ள வச்சிடறோம், மனமேட்டுமை வச்சிடறோம், நான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு சிந்தனைக்குள்ள வந்துடுறோம், அகந்தையான எண்ணத்துக்குள்ள வச்சிடறோம், அருவருப்பான எண்ணத்தை வச்சிருக்கிறோம். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்றோம். நான்லாம் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, நான்லாம் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வந்திருக்கேன் தெரியுமா. ஆமா, உன் குடும்பம் என்னன்னு தெரியும். ஒரு ஆளு சொல்லியிருக்கு, எங்க பெரியப்பா எப்படிப்பட்டவன், இந்த ஊர்லயே எங்க பெரியப்பா தான் தெரியுமான்னு. அந்த ஊர்ல ஒண்ணு வெளியில சொல்லிவிடாத, அந்த ஆள் ஊரையே குழப்பி விட்டு நிக்கிறான். அந்த ஆளை பத்தி வெளியில சொல்லிடாத, வக்க கேடு, அந்த ஆளை பத்தி பேசுறாத, வாயை பத்திட்டு போ, அப்படியே போ, கிழக்க பார்த்து மண்ணவாரி அரைச்சுன்னா போ. ஆனா அந்த ஆளை பத்தி பேசுறாத. நாங்களும் எங்க ஊர்ல எப்படி திரும்ப வாழ்த்தோம். எப்படி வாழ்ந்தீங்க, சீரோடு சிற்போடு, சீரோடு சிறப்போடு, அப்புறம் அந்த மாதிரி எங்க வாழ்க்கையில வாழ்ந்தோம். என்னடா அவங்க அந்த அந்த அவங்க அந்த அந்த ஆளு வந்து சீரோடு சிறப்போடு வாழ்ந்தாங்க. அவங்க யாருங்க, அவங்க அம்மா யாருங்க, அவங்க அம்மா வந்துங்க நல்ல பலசாலிங்க. ஏன்னா அவங்க காலையில எந்திரிச்சு சனீஸ்வரன் கோயில்ல உட்காந்து அங்க பிச்சை எடுப்பாங்க. அவங்க அப்பா யாருங்க, அவர் வந்து ஏழை மாரியம்மன் கோயில்ல பிச்சை எடுப்பாங்க. அப்புறம் அவங்க அண்ணன், அவங்க அண்ணன் அந்தாண்ட இன்னொரு கோயில் ஒன்று இருக்கு, அங்க பிச்சை அவங்க மாதிரி எல்லாம் பிச்சை எடுத்து கடைசியில எல்லாத்தையும் சோத்துக்கு எல்லாத்தையும் மட்டும் 3 பேர் கொண்டு வர சோத்தை எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு 3 பேர் ஆளுக்கு ஒரு உண்டையா தின்னுட்டு இருக்குங்க. ஓ, இந்த குடும்பத்துல பிறந்த இந்த பேச்சு பேசுற நீ, இதை விடவே மாட்டாங்க நிறைய பேரு. நாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்து கெட்ட குடும்பம், நாசமா போ, நாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பமா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை இந்த பித்தலாட்டம் பெருமை பேச்சு இது வேணாம். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை தருகிறார். தேவனை சார்ந்து கொள்ளுங்க, நமக்கு நல்லதே நடக்கும், நம்ம நல்லா இருப்போம். பெருமையோடு இருக்காதீங்க, பெருமையான சிந்தனைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க, அப்படியே இதாவது என்ன கனவு கண்டுகிட்டே இருக்காதீங்க. தேவன் நல்லவர், தேவன் பெரியவர், தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது அதை போல வேற சந்தோஷம் வேற எதுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படி, அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறோம். உங்க வாழ்க்கையில நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை நிச்சயமா, ஒரே ஒண்ணுதான், தேவனுக்கு கீழ்ப்படுவீங்க. எல்லாமே உங்க வாழ்க்கையில, எதுவுமே என் வாழ்க்கையில இழந்துட்டியா, என் வாழ்க்கையில இன்னைக்கு எதுவுமே இல்ல, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம நிற்கதே நிக்கிறேன், நீங்க குப்பை கூலமா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் கருத்துல வந்தா நீங்க அலங்கார கிரீடமாய் வாழ்வீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய குப்பையா இருந்தாலும் சரிதான், நீங்க அலங்காரமான கிரீடம். அதுதான் கர்த்தர், அதுதான் நம்முடைய தெய்வம். சும்மா ஏதோ வந்தோம், கையை தட்டணும், பாட்டு பாடணும், போனோம் அப்படின்னு இல்ல. தேவன் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த பூரணமான நன்மைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அனுபவம் இல்லாம நம்ம வாழக்கூடாதுங்க. கர்த்தருக்குள்ள வந்தவங்க அதனுடைய மகிமை பார்க்க வேண்டும். எதிரி நார அடிக்கணும். அவனுக்கு எல்லாம் பின்னாடி என்ன பண்ண, அவனுக்கு பிரச்சனை வந்து நம்மகிட்ட ஐயோ இவன்கிட்ட வச்சுக்கிட்டாடா, இவன் ஊழியத்துல வந்தா இவனை எப்படி தள்ளி விடாம என்னத்தை விட்டான், என்னது பண்ணிய விட்டோம், ஐயோ பண்ணிய விட்டு பெரிய தப்பே பண்ணிட்டோம்டா சொல்லுது பேய். போன வாரம் தத்துவ உன்னை எப்படி நான் தள்ளி விட்டேன் பத்தியா, 3 வாரத்துல உன்னை தாண்டா பாத்துட்டு இருந்தேன், ஐயோ இப்ப உன்னை பார்த்தா ஒரு முன்னாடியை விட இப்ப கொஞ்சம் பயமா இருக்குங்குது, பேய்க்கு முன்னாடி விட இப்ப கொஞ்சம் பயமா இருக்குது என்னை பார்த்தா. ஆமா இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் நீ இருக்கிற, ஏப்பா உன்ட்ட இனிமேட்டு வரக்கூடாதுப்பா சாமி, நான் இனிமே வரமாட்டேன் உன்ட்ட ஓடு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது தேவன் வைத்திருக்க அந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். தேவன் வச்சிருக்க அந்த வல்லமை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம வாழ்ந்தாலும் ஒண்ணுமே நடக்காது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சடிதலை கடந்தாலும் சரிதான், என்னை பொறுத்த அளவுலாம் தலையே முழுகி போயிடுச்சு, இனிமே உயிர் வாடத்துக்கு வழியே இல்லை, எல்லாம் போயிடுச்சியா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்களோட இருந்தா எதை வேண்டுமானாலும் திருப்பி அமைக்க முடியும், எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும், எதை வேண்டுமானாலும் சரிபடுத்த முடியும், பெரிய காரியத்தை பார்க்க முடியும். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட போறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பல காரியத்தை இழந்துட்டோம், நாங்கள் வெற்றிக்குரியவர்களாய் இருக்க வேண்டியவர்கள், ஏன் இப்ப இழந்துட்டோம் என்பதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்னை சுகப்படுத்துகிறவர் நீர், என்னை வாழ வைக்கிறவர் நீர், என்னை பலமாய் உயர்த்தி வைக்கிறவர் நீர். ஆண்டவரே, உங்க வல்லமைய
நான் ஆண்டவரே தரக்குறைவா ரொம்ப குறைவா இடம் போட்டேன். இதுவரை ஆண்டவரே உங்களை நான் வெளியில வச்சு பார்த்துட்டேன். ஆண்டவரே இனிமே நான் உங்களை உள்ள வச்சு பார்க்க போறேன். ஆண்டவரே என் இருதயம் கசப்பு வெறுப்பு நிரப்பி வச்சு நான் பார்த்துட்டேன். அதனால நன்மை பார்க்க முடியல. இனிமே என் இருதயம் முழுவதும் டாடி நீங்க தான்ப்பா கிரியை செய்யணும். ஓ என் இருதயம் முழுவதும் நீங்க தான் ஆட்கொண்டு நடத்த என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை ஆட்கொள்ளுங்க. நான் ஒரு நாளும் தோல்வி அடையக்கூடாது. தோல்விக்காக என்னை படைக்கல. தோல்வி என்னுடைய வாழ்க்கை அல்ல. தோல்வி எனக்குரியது அல்ல. வேதனை எனக்குரியது அல்ல. கண்ணீர் எனக்குரியது அல்ல. பாடுகள் எனக்குரியது அல்ல. மரணம் எனக்குரியது அல்ல. வியாதி எனக்குரியது அல்ல. ஓ பரிசுத்த ஆவியானவரே, பேசுங்க பேசுங்க பேசுங்க. நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாகுது. நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே உங்க மனசுல இருக்கிற பாரம் நீங்குது. நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே கட்டுகள் உடைய ஆரம்பிக்குது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மறையுது. ஓ தேவன் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்வியும் உடையுது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தின் தோல்விகள், வியாதியின் தோல்விகள், ஓ குழப்பத்தின் தோல்விகள், ஓ குடும்பத்தில் இருக்கிற தடையின் தோல்விகள் எல்லாம் ஒட்டைய ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற அரண்கள் ஒட்டைய ஆரம்பிக்கிறது. வல்லமா வல்லமே உங்க குடும்பத்துக்கு விரோதமா வச்சிருக்கிற மந்திர கட்டுகள் உடையுதுவார். உன் குடும்பத்துக்கு விரோதமா ஏன் விட்டுருக்கிற சூரிய கட்டு உடையுதுவார். ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் உமதாகுமோ?